சுவாமி நித்யானந்தாவுக்கு என்ன ஆச்சு, அல்லது அவர் உண்மையா சாமியார் தானா, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இன்னைக்கு தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஒரு சிலர் முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கிற மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சிலர் அது சதின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் சாமியார்களே இப்படித்தான் அப்படிங்கிறாங்க. இப்படி நம்ம மேம்போக்காக கருத்துக்களை எடுத்துக்கொள்ளவே கூடாது. அவர் செய்தது தவறு, ஒத்துக்கொள்றேன். ஏன்னா நம்ம உன்னதமான நிலையில மக்கள் நம்மளை வச்சு போற்றுகிற நிலையில இருக்கும் பொழுது இந்த மாதிரி சிறுமிஷங்கள், தவறுகள் செய்யக்கூடாது. அது கீழ்மட்ட நிலையில் நம்மளை எடுத்து செல்லுது. அடுத்தது, எத்தனையோ விஷயங்களை தன்னை மிகைப்படுத்தி கூறினவர். அவருடைய பக்தர்கள் எல்லாம் அவருக்கு குரு பூஜை என்று ஒன்றை பண்ணினார்கள். இப்படியெல்லாம் தன்னை மாஸ்டர் என்று சொல்லக்கூடியவர் இப்படி கீழ்த்தரமான வேலைகளை செய்யக்கூடாது. அதே சமயத்தில் இன்னொரு புறம் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், நம்மை போல அவரும் சாதாரண மனிதரே. அவரும் சோறு சாப்பிடுவார், அவரும் சப்பாத்தி சாப்பிடுவார், அவரும் சிறுநீர் கழிப்பார், அவரும் மலம் கழிப்பார், பெட்ரூம்ல போனா அவரும் தூங்குவார். உங்களை மாதிரி இப்படியெல்லாம் உணர்வுகள் இருக்கிற அவர் பால் உணர்வும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இப்படி என்றால் இதற்கு தீர்வு தான் என்ன? இதை எப்படி வெற்றி கொள்வது? இதைத்தான் சத் சங்கம் என்று சொல்லுவோம். சத் சங்கம் என்றால் நல்லவர்களோடு சேர்க்கை. நாம் எப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து இருக்கிறோம், எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். தியானமும் ஜபமும் பாடல்களும் சங்கீதங்களும் இப்படி பக்திமயமான சூழலில் இருக்கக்கூடிய ஒருவர் தவறு செய்ய முடியாது. இவர் அதை விட்டு தன்னை பிரித்து கொண்டு ஒரு சூழலுக்குள் போகும் பொழுது தவறு செய்கிறார். இருந்தாலும் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீங்கள் உங்களை குற்றம் படுத்தாதபடிக்கு மற்றவர்களை குற்றம் சொல்லாதீர்கள் என்று வசனம் சொல்கிறது. நான் குற்றப்படுத்த விரும்பவில்லை அவரை. அதே சமயத்தில் ஒரு கதை உங்களுக்கு தெரியும். ஒரு சுவாமியார் காட்டில் இருந்தார். அவருக்கு குடிப்பதற்கு பால் தேவைப்பட்டது. என்ன செய்யலாம் என்று பார்த்தார்கள். அப்பொழுது ஒரு பசுவை கொண்டு கட்டினார்கள். அந்த பசுக்கு பால் கறந்து இவருக்கு கொடுக்கலாம் என்ற நல்ல எண்ணத்தில் தான் கொண்டு வந்தார்கள். இந்த பாலை என்ன செய்யலாம் என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே கொஞ்சம் எலி தொந்தரவுகளும் இருந்தது. இந்த எலியை பிடிக்க பூனை, பூனைக்கு பால், பாலுக்கு பசு, பசுவை கவனிப்பதற்கு ஒரு பெண்மணி, இப்படி படிப்படியாக போய் கடைசியில் அந்த சுவாமியார் சம்சாரியாகவே மாறிவிட்டார் என்று அந்த கதை வரும். இங்கேயும் இதுதான் நிகழ்ந்தது. நித்யானந்தா தன்னை ஒரு நிலையிலிருந்து கொஞ்சம் ஒரு ஞான நிலைக்கு போன பொழுது அப்படியே இல்லாமல் வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொண்டார். உலகளவில் அவருக்கு பெரிய ஒரு நெட்வொர்க் இருந்தது, வருமானம் வந்தது, போதை வந்தது. போதை என்பது அழகில் வரும், பணத்தில் வரும், புகழில் வரும், மதுவில் வரும். இவருக்கு போதை பணத்திலும் இந்த புகழிலும் வந்தது. கடைசியில் ஒரு மங்கை இடத்திலும் இவர் மண்டியிட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டது. அரசியல்வாதிகளுடனான இவருடைய ஊழல் இந்த பிரச்சனைக்கு வித்திட்டுவிட்டது என்பது நாம் அறிகிறோம். இருந்தாலும் அவரை குற்றம் சொல்லாமலும், இருந்தாலும் குற்றம் சொல்லாமல் இருக்கக்கூடிய அளவிற்கும் நாம் இல்லாமல் நடுநிலைமையோடு பார்க்கும் பொழுது தன்னை அவர் இதை ஒரு நல்ல தருணமாக எடுத்துக்கொண்டு இன்னும் மேம்பட்ட நிலைக்கு நித்யானந்தர் செல்ல நாங்கள் வாழ்த்துகிறோம். இதுதான் இந்த அப்பா யோகியின் முடிவான கருத்து. நீங்க கேட்கலாம், அரசியல் சூழ்ச்சி இங்கே எப்படி வந்தது என்று கேட்கலாம். இதற்கு முன்னால் திருச்சி அருகில் பிரேமானந்தா என்று ஒருவர் இருந்தார், உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இந்த பிரேமானந்தா எப்பொழுது மாட்டிக்கொண்டார், ஏன் சிறைச்சாலையில் இருக்கிறார் என்பது மற்றவர்களுக்கு விளங்காத விஷயம். எல்லோருமே தவறுகள் செய்கிறார்கள். ஆனால் அரசியல் தலைவர்களிடம் அவர்கள் சுமூகமான உறவுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த தவறுகள் வெளிப்படுவதில்லை. என்றைக்கு
அவர்களை பகைத்துக் கொள்கிறார்களோ அன்றைக்கு அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். பிரேமானந்தாவுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடந்தது. பிரேமானந்தாவின் ஆசிரமத்திற்கு மிக பெரியதொரு தொகை இதற்கு முந்தைய ஆட்சியாளர்களிடமிருந்து அந்த ஆசிரமத்திற்கு சென்றதாக நாம் அறிந்தோம். பின்னர் நடந்த விளைவுகள் உங்களுக்கு தெரியும். அதை பண ஆசையின் மிகுதியால் அவரே அபகரித்துக் கொண்டு வைத்ததால் அவர் மீது எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது. இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஆலயத்தையும் ஒவ்வொரு ஆசிரமத்தையும் நீங்கள் தோண்டி பார்த்தால் அதற்கு பின்புலத்தில் பல ரகசியங்கள், பல அந்தரங்க காரியங்கள் வெளியே வரும். மேல்மருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பங்காரு அடிகளார் அங்கேயும் கூட பல விஷயங்கள் உண்டு. அங்கே இருந்து வரும் பல அன்பர்கள் என்னிடம் கதறி அழுதிருக்கிறார்கள், எத்தனையோ ரகசியங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்களுடன் அவர்கள் சுமூகமான உறவை வைத்திருப்பதினால் இவைகள் எல்லாம் மறைக்கப்பட்டுவிடும். இதே போன்றுதான், இதே போன்று நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, எத்தனையோ உங்களுக்கு தெரியும். அம்மா பகவான் என்ற போர்வையில் இங்கே வரக்கூடிய இந்த கல்கி அவதாரமாக தன்னை விவரித்து சொல்லிக்கொண்டு தன்னை ஒரு உருவகப்படுத்தி கொண்டு வரக்கூடிய விஜயகுமாரை உங்களுக்கு தெரியும். அவர் பகவானும் கிடையாது, அவர் சாதாரண மனிதர் தான். நான் முன்பே சொன்னது போல அவரும் சோறு தான் சாப்பிடுகிறார், அவரும் சிறுநீர் தான் கழிக்கிறார், அவரும் மலம் தான் கழிக்கிறார், அவரும் தூக்கம்தான் கொள்கிறார், அவரும் பாலுறவெல்லாம் வைத்திருந்தார். சாதாரண பாடுள்ள மனிதர். அவர் அற்புதங்களெல்லாம் செய்வதாக நிறைய பேர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவரை நம்பி இந்த ஊரில் இறந்த இளைஞர்கள் கூட எனக்கு தெரியும். இப்படியெல்லாம் இருக்கின்ற சூழ்நிலையில் மக்கள் சில பேரை உயரை தூக்கி வைத்து ஏமாந்து போவது என்பது மிகவும் வருந்தத்தக்கதான செயல். நித்யானந்தா செய்த தவறு என்ன? வாருங்கள், உங்களுக்கு நான் விழிப்பு நிலையை தருகிறேன் என்று சொன்னார். இன்னர் அவேக்கனிங் என்று ஒரு புரோகிராம், ஆங்கிலத்தில் இன்னர் அவேக்கனிங் என்று சொல்வார்கள். உங்களுடைய உள் ஆன்மா விழிப்பு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இதற்கு அவர் குறைந்தபட்சமாக $5000, கிட்டத்தட்ட இந்திய பணத்தில் 2 லட்சத்திற்கு மேல் அவர் வாங்கி கொண்டு அவர்களுக்கு அதை நான் தருகிறேன் என்று சொன்னார். எத்தனை பேர் இந்த பணத்தை கொடுத்து போனார்கள்? யாருக்காவது அது கிடைத்ததா? அல்லது பணம் கொடுத்து கிடைக்கக்கூடிய காரியமா அது? உண்மையை உணர்ந்து கொள்ளுதல் என்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆன்மீக பயணத்தில் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று. அவன் உட்கார்ந்து ஒரு இடத்தில் தன்னைத்தானே ஆய்ந்து தன்னைத்தானே சோதித்து ஒவ்வொரு நாளும் ஆன்மாவை இறைவனிடத்தில் செலுத்தி 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 நாம் ஏன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம், என்ன காரணம், எங்கு நோக்கி பயணிக்கிறோம் என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது இறைவன் பதில் கொடுப்பான். எங்கேயோ இறைவன் ஆகாயத்தில் இருந்து கொண்டு போவன் அல்ல, உங்களுக்குள்ளே இருந்து கொடுப்பான். ஒரு நிலையில் அவன் விழிப்பு நிலையை அடைந்து விடுவான். இதைத்தான் விழிமின் என்று விவேகானந்தர் சொன்னார். இதைத்தான் புனித பவுலடியார் ஆன்மீகத்தில் விழிப்பு நிலை என்று சொன்னார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மரித்தவர்கள் அவர்கள் வேலைகளை செய்யட்டும், நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் வாருங்கள், நீங்கள் உயிரோடு இருக்கிறவர்களாய் வாருங்கள் என்று சொன்னார் அவருடைய சீடர்களிடத்தில். அப்படி என்றால் என்ன? உலகத்தில் சராசரி மனிதர்கள் எல்லாருமே அவர்கள் ஒரு ஜடமாய் நடக்கக்கூடியவர்கள், விழிப்பு நிலை அடைந்தவர்கள், உன்னதமான விஷயங்களை மற்றும் தேடிக்கொண்டிருப்பவர்கள். இந்த நிலையை யாரும் பணம் கொடுத்து வாங்கவும் முடியாது, பணத்தை வாங்கி கொண்டு கொடுக்கவும் இயலாது. இந்த தவறை நித்யானந்தர் செய்தார். இதை நாங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது.